கணபதி நல்லமலையோட ஆர்கே நகர்ல இருந்து பேசுறேங்க. எங்க கோயில் வந்து ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ சர்வசக்தி மாரியம்மன் திருக்கோயில். இப்ப சித்திரை திருவிழா 10 நாளா நடக்குது. 20ஆம் தேதி கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சது. இன்னைக்கு கூட்ட திருவிழா நடந்துட்டு இருக்கு. பல ஆயிரம் பக்தர்கள் இங்க கூடி இருக்காங்க. காலையில சக்தி கலவா இருந்து எடுத்துட்டு வந்து முளைப்பாரி அம்மனுக்கு வந்து பூச்சட்டி பால்குடம் அபிஷேகத்துக்கு எண்ணெய் காப்பு போட்டிருக்கோம். இப்ப குண்ட திருவிழா நடக்க ரெடியா இருக்கு. நம்ம சக்தி கலவெல்லாம் லைனா வந்து பல பக்தர்கள் அதுக்கப்புறம் குண்டத்துல இறங்குவாங்க. இது வருஷம் தவறாம சித்திரை மாசம் இந்த டேட்ல தான் இங்க கோயில்ல விசேஷம் நடக்குது. பல ஆயிரம் மக்கள் இதுல கலந்துகிட்டு அவங்களோட வேடலை நிறைவேற்றிட்டாங்க. இங்க அதே மாதிரி இங்க வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே வந்து சிறப்பா வந்து இந்த கோயில் நிர்வாகம் ஏற்பாடு பண்ணி நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் கோயில் நிர்வாகத்துக்கு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பெண்மணிகள் பொறுத்த வரைக்கும் விளக்கு பூஜை, மலப்பாரி ஊர்வலம் எல்லாம் அதுல கலந்துட்டு அவங்க பிரார்த்தனை நிறைவேற்றுறாங்க. இந்த கோயில் பெருமையை இங்க வந்து ஒரு பக்தர்கிட்ட நம்ம கேட்போம். பேர்ல மட்டும் சர்வசக்தி மாரியம்மன் கோவில் இல்லைங்க, உண்மையாவே சர்வசக்தி மாரியம்மன் கோவில். இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய தாய் நம்மளுடைய சர்வசக்தி மாரியம்மா. கல்யாணம் திருமணம் தடைகள் நீங்க இருக்குன்னா இந்த சர்வசக்தி மாரியம்மனை கண்டிப்பா நீங்க வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணி பாருங்க. இந்த சர்வசக்தி மாரியம்மனுடைய அருளால நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்குது. அவங்க எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சு அடுத்த வருஷம் இதே மாதிரி திருவிழாக்கள்ல தாலி வந்து செஞ்சு அம்மனுக்கு வந்து சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையிலேயே என்னுடைய மருமகளுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தாயா பிள்ளையா அப்படின்ற சூழ்நிலை இருந்தப்போ இந்த சர்வசக்தி மாரியம்மனுடைய அருளால தாயும் பிள்ளையும் 2 பேருமே இன்னைக்கு ரொம்ப சுகமா நல்லா இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆத்தாவால மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லைங்க, இங்க தீ மிதிக்கிறோம்னு வேண்டிக்கிட்டவங்க எத்தனையோ பேருக்கு நிறைய தொழில் நல்லபடியா நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் தொழில் அடி வாங்கி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த சர்வசக்தி மாரியம்மன் கோயில ஒரு தடவை வந்து சாமி கும்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லுவீங்க இந்த ஆத்தலுடைய பெருமையை. அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மனுங்க. பேர்ல மட்டும் சர்வசக்தி மாரியம்மன் அல்ல, உண்மையாவே சக்தி வாய்ந்த தெய்வம். இதை சாட்சியா சொல்லணும்னா இங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் தான் சாட்சிங்க. இந்த கோவில் ஒரு காலத்துல சின்னதா ஒரு அம்மாவால இது தொடங்கப்பட்ட கோவில். அப்போ வந்து இந்த ஆத்தாவுடைய அருளை எங்களுக்கு வந்து மெல்ல புரிய ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தரும் அந்த கோவில்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்க போகும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் நல்லது நடக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு இத்தனை பேரும் இந்த ஆத்தாவால பயனடைஞ்சவங்க. இதை வந்து மறக்க முடியாது. இந்த ஆத்தாவுடைய சக்தியை நீங்களும் அடுத்த தடவை சர்வசக்தி மாரியம்மன் கோவிலுடைய இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு நீங்களும் இந்த ஆத்தாவுடைய அருள் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கக்கா, முன்னாடி வாங்க. வா, வாரம்